ஹாய் காய்ஸ், மரணம் ஆசை அதோட 6th எபிசோட் பார்க்கலாமா? ஆக்சுவலாக இது வரைக்குமே வந்துட்டு ப்ரெசண்ட்டில் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருப்போம். இந்த எபிசோடில் பாஸ்டில் என்ன நடந்துச்சு, இந்த ஆப்பை யார் உருவாக்குனா, என்ன காரணத்துக்காக உருவாக்குனாங்க, எப்படியெல்லாம் இது வந்துட்டு அழிய ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை தான் காட்டுறாங்க. இங்கே ஒரு பொண்ணு சூனியக்காரி வீட்டை எட்டி பார்த்துட்டு இருப்பா. இவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா செவந்திருக்கும். இவங்க தான் சூனியக்காரி. சில பேருக்கு வந்து மந்திரவாதியாகவும் ஒரு சில பேருக்கு வந்து சூனியக்காரங்களாகவும் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் அப்படிதான் அவங்கள வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சிவானும் ரொம்ப தயங்கி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சூனியத்துக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த சிவானை வந்து முன்னாடியே உட்கார சொல்கிறாங்க. உன்னோட கண்ணு ரொம்ப உறுத்துதோ, இந்த பேக்கை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு அப்படியே முன்னாடி உட்காரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதுக்கு சிவானும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சா, அதனால தான் கண்ணு வந்து அப்படி இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல, சுடுதண்ணி வச்சு ஒருத்தரம் கொடுத்தா எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இருந்தாலும் அந்த அம்மா விடாமல், அதெல்லாம் இல்லை, உன் கண்ணில் இருக்கிற சோனியத்தை என்னால் பார்க்க முடியுது, ஸோ நீ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் துணியில் வந்துட்டு ஒரு சில பீன்ஸ் எல்லாம் கொட்டி அதை அப்படியே நல்லா சுற்றி அதை இவங்களோட கையில் கொடுத்து, இது வந்து உன்னோட கண்ணில் வையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணியாக தீர்த்தமான்னு தெரியல, அதை வந்து அவங்களோட வாயில் ஊற்றிட்டு இதை நீ வந்து குடிச்சிடக்கூடாது, அப்படியே வாய்க்குள்ளேயே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதை வந்து ஒரு பவுலில் வந்து துப்ப சொல்கிறாங்க. அந்த பீன்ஸையும் வாங்கி துப்புன தண்ணியில் போடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடியை வச்சு மூடிட்டு அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் வந்துட்டு மீன் மாதிரி ஒரு படம் இருக்குது, அதில் வந்து அதோட கண் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஆணியை வச்சு அடிக்க இங்கே செவந்திருந்த சிவானோட கண்ணு சரியாயிருச்சு. சிவானும் ஃபோன் கேமரா எடுத்து செக் பண்ணிவிட்டு, அடா ஆமாம், உண்மையாலுமே அது காணாமல் போச்சு, அப்போது இனியெல்லாம் இந்த டாக்டர்கிட்டலாம் போக வேணாம் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த சூனியக்காரி, இங்கே பாருடி அம்மா, நான் பண்ணுற வேலையை இந்த டாக்டர் கூடலாம் ஒப்பிடக்கூடாது, நான் வேற அவங்க வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவானும் வந்துட்டு, ஏன் இப்படி டாக்டரை வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. புக்கில் இருக்க 4 எழுத்தை படித்தா யார் வேணாலும் டாக்டர் ஆகலாம், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, மற்றவங்கள பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற சூனியத்தை கண்டுபிடிக்கிற திறமை வேற யாருக்கும் கிடையாது, என்ன வந்து இந்த மாதிரி டாக்டர் கூடலாம் ஒப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருடான்னு பார்த்தா அது இந்த சூனியக்காரியோட பொண்ணு தான். சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவோனும் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு போகும்போது அவங்க கூப்பிட்டு, என்னோட பொண்ணை கொஞ்சம் நல்லா சாப்பிட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த சூனியக்காரியோட பொண்ணு வந்துட்டு தனியாக ஒரு வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்படிப்பட்ட சூனியக்கார அம்மாவை வந்துட்டு ரொம்ப வெறுக்கிறாங்க, அதனாலயோ என்னவோ இவங்க வந்து தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அங்கே வந்து சிவோன் வந்துட்டு, இந்த அளவுக்கு குளிரடிக்குதுன்னா நீ வந்துட்டு உங்கள் அம்மா கூடயே சேர்ந்துருக்கல, ஏன் இப்படி தனியாக வந்து கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை விட இது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் இருக்கிற பனிப்பொழிவை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சிவான் என்ன கேட்குறாங்க, உனக்கு வந்து பயங்கரமான ஒரு கோடிங் திறமை இருக்குல்ல, உங்களோட கேங்கில் வந்து நானும் வந்து சேர்ந்துக்குவா அப்படிங்கிற மாதிரி தயங்கி கேட்குறான். அதுக்கும் அந்த சூனியக்காரோட பொண்ணும் அப்படியே சிரிச்சுட்டே ஒரு மாதிரி பார்வை பார்க்க, அப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்து ஒட்டுக்க அப்படியே ரோட்டில் நடந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபர்ஸ்டால வந்து சிவான் தான் ஓடி வருவா, ஆனால் திடீர்னு பார்த்தா அவன் பாதியிலேயே வந்து நின்றுவான். நின்றுட்டு இந்த சூனியக்காரியோட பொண்ணுக்கிட்டே, இல்லை நம்ம அடுத்த பஸ்ஸில் போகலாமே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எட்டி பார்த்தா அங்கே வந்து வளர்த்தியாக ஒருத்தன் நின்றுருப்பான். அவன் மேலே வந்துட்டு இந்த சிவானுக்கு வந்துட்டு ஒரு சின்ன க்ரஷ் இருக்கும். ஸோ அதனாலவே வந்துட்டு ஒரு மாதிரி தயங்கி ஓரமாக ஒளிஞ்சு நின்றுருப்பா. அதை வந்து இந்த சூனியக்காரோட பொண்ணு தெரிஞ்சுட்டு சரி விடு, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நம்ம அடுத்த பஸ்லேயே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறான். சொல்லப்போனால் இந்த சூனியக்காரோட பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த வளர்த்தியான பையன், இவங்க எல்லாமே ஒரே கோடிங் கிளப்ல இருக்கிறவங்க தான். அதுக்கப்புறமா அவன் வந்து பஸ் ஏறி போனதுக்கப்புறமா அடுத்த பஸ்ஸை பிடிக்கலான்னு சொல்லிட்டு சிவோனும் இந்த சூனியக்காரோட பொண்ணும் வந்துட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து 3 வயசானவங்க வராங்க. அவங்க வந்து உட்காந்துட்டு இருந்த இவங்களை வந்து நிற்க வச்சுட்டு அவங்க அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அப்போதான் வந்துட்டு இந்த சூனியக்காரோட பொண்ணுக்கு வந்துட்டு சிவான் மேலே வந்துட்டு அவங்க வீட்டில் அடிக்கிற ஒரு ஸ்மெல் அடிக்கும். இல்லை நீ வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பார்க்க போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் வந்துட்டு இந்த சிவான் சொல்கிறேன், இல்லை நான் வேணும்னு போகணுன்ட்டு போகலை, இந்த மாதிரி உனக்கு நான் கால் பண்ணேன், நீ வந்துட்டு ரெஸ்பாண்டே பண்ணல, மெசேஜ் பண்ணாலும் எனக்கு ரிப்ளை வரல, ஒருவேளை நீ வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்க வந்திருப்பியோ, அங்கே வந்து சிக்னல் கிடைக்கலையோ, அதனால தான் நானும் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் பாரு, உங்கள் அம்மா வந்து என்னோட கண்ணில் இருந்த ரெட்னஸை வந்து போக்கிட்டாங்க, செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரில சொல்ல, இவளுக்கு இங்கே பயங்கரமாக கடுப்பாகுது. சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறமா நீ வந்து அந்த இடத்துக்கு போகவோ கூடாது, அவங்கள பார்க்கவோ கூடாது,
எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பஸ் விட்டு இறங்கி ஸ்கூலுக்கு நடந்து வராங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சோனிகாரோட பொண்ணுக்கு வந்துட்டு அந்த கோவம் வந்து போகவே கிடையாது. கூட இருந்தே குழி பறிச்சா உனக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்போ எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே வர அந்த சிவோன்னு இருந்துட்டு இல்லை நான் இதுக்கப்புறம் இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். இந்த அம்மா வந்து ஈஸியாக சமாதானம் ஆகிற மாதிரி தெரில. அப்போ இவங்க நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு ஓடி வந்து இந்த சோனியாக்காரி பொண்ணுக்கிட்ட பேசுகிறா. இவளுக்கு தான் வந்துட்டுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போல். ஆனால் சிவோனுக்கு வந்துட்டு இவங்களை தவிர வேறு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஹைட்டாக வந்து அந்த பொண்ணு வந்துட்டு சிவோன் கிட்ட என்ன சொல்கிற அப்படின்னா, பேசாமல் நீயுமே எங்கள் கூட வந்து கோடிங் கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இங்கே இவங்களுக்கும் ஜாலியாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இந்த சோனியாக்காரி பொண்ணு என்ன பண்ணிடுறேன்னா, அவளுக்கு கோடிங் எல்லாம் தெரியாது, நல்லா மாயம் மந்திரம் பண்ணதான் தெரியும், அதுதான் அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இலக்காரமாக பேசிடுறாங்க. கூட இருந்த அவளுமே திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ தான் கரெக்டாக அந்த கோடிங் கிளப்பில் இருக்கிற பசங்களும் வராங்க. அவனுங்களும் வந்தோன்னே இந்த ஹைட்டாக இருக்கிற பொண்ணு ஓடி போய் பேசிகிட்டு இருப்பான். அப்படியே வந்துட்டு இந்த சோனியாக்கரோட பொண்ணை வந்து கூப்பிடுறாங்க, வா அப்படியே கேன்டீன் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வந்து சிவோனை திரும்பி பார்க்குறான். அவளுக்குமே வந்துட்டு ஹைட்டாக இருக்கிறவனை பார்த்து நம்மளோட க்ரஷ் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவள் அப்படியே திரும்பி வந்துட்டு இந்த சோனியாக்கரோட பொண்ணை தான் பார்க்குறான். ஆனால் அவள் கொஞ்சம் கூட கண்டுக்காம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவளை இக்னோர் பண்ணிட்டு போகிறான். சொல்லப்போனால் இவளுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அவள் தான். ஆனால் இவளுமே இப்படி பண்ணிட்டு போகிறது இந்த சிவோனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஈவினிங்கும் ஆகுது, ஸ்கூலும் முடியுது. சிவானும் போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனாலுமே அவளுக்கு கோவமே குறையலை. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு கோடிங் கிளாஸ் இருக்குது, ஸோ நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் சிவான் வந்து இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் உனக்காக அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையாக சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. இந்த அளவுக்கு இவளுக்கு என்ஜின்ஸ் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்புறமா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டே இருக்கா. சேம் டைம் வந்துட்டு இந்த சோனியாக்காரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கடையில் போயிட்டு நிறைய சரக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கடை எது அப்படின்னா, பாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு காட்டியிருப்பாங்க இல்லையா, ஒரு கடைக்குள்ளே போய் வயசான ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு இந்த சூனியக்காரிங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கடை தான் இது. இவங்க வந்து இந்த சூனியக்காரி வந்துட்டு அங்கே சரக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்து நின்றுட்டுருக்க கரெக்டாக அந்த டைம் பார்த்துட்டு சிவோன் வரா. இவங்கள பார்த்தோன்னே சிவோன் வந்துட்டு ஒளிஞ்சுக்கிறேன். ஏன்னா இவங்க வீட்டுக்கு போய் இவங்க கூட பேசினதுனால தான் இவங்களுக்கும் இவங்களோட ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமான சங்கட்டம் இல்லையா, அதனால் ஒளிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியெல்லாம் நீ என்கிட்ட இருந்து ஒளிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறியா என்ன, இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, நீ இங்கே வா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிவோனை என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் போயிட்டு பேசுகிறா. அப்போ அவங்க வந்து என்னோட பொண்ணு எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லை அவங்களுக்கு வந்து கோடிங் கிளப்பில் வந்துட்டு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகேவா, வீடு வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இருந்தாலும் சிவன் வந்து ஒரு டைம் வந்துட்டு போனதுக்கே நான் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால் நான் வரல அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு, இல்லைம்மா பரவாயில்ல நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறான். திடீர்னு யாரோ கீழே விழுந்த சவுண்டு கேட்கும். என்னடான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த சோனியாக்காரியம்மா தான் நடக்க முடியாமல் ஸ்டெப்பில் விழுந்து கிடப்பாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூலில் காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த கோடிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த சோனியாக்கரோட பொண்ணு என்ன ஏதுங்கிறத கான்செப்டை மட்டும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆப்பாக க்ரியேட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்துட்டு சிவோனை பற்றி பேசுகிறாங்க. அதுவும் அந்த வளர்த்தியாக இருக்கா இல்லையா, அவள் தான் ஃபஸ்ட்டு இழுக்கிறான். இந்த சிவோனை பார்க்குற பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளுக்கும் மாய மந்திரம்லாம் தெரியும் போலையே அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் கூட இன்னொருத்த என்ன பண்ணுறான்னா, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தெரியுமா, உண்மையாலுமே நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஒரு சூனியக்காரோட பொண்ணு வந்து படிக்கிறா, அவள் யாருன்னு தான் தெரியல, ஆனால் அந்த சூனியக்காரி பயங்கரமான ஒரு ஆளாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க. உடனே அதுக்கு இந்த சூனியக்காரி பொண்ணு இருந்துட்டு, இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசாமல் ஃபஸ்ட்டு இங்கே என்ன வேலையோ அதை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு விட்டுறா. அப்படியே கட் பண்ணால் சிவோனை தான் கட்டுறாங்க. அவங்க அப்படியே மெதுவாக வந்துட்டு இந்த சூனியக்காரியை கூப்பிட்டுட்டு அவங்களோட வீட்டில் வந்து விட்டுறாங்க. அப்போ அவங்களோட பொருளை வந்து இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா, பார்த்தியா நீ வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் உன்னை எப்படி வர வச்சிருச்சு பார்த்தியா, எனக்கு தெரியும் உனக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, உன்னால் இங்கே இருக்கிறத உணர முடியுதுன்னு எனக்கு புரியுது, உன்னோட கண்கள் வந்துட்டு மேலே என்னடா இருக்குன்னு தேடுறதுனால தெரிஞ்சுக்க முடியுது, ஸோ நீயே அந்த பொருளை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே மேலே வராங்க. ரெண்டு பேருமே மேலே வந்ததுக்கப்புறமா அங்கே பல பொருள் வந்து இந்த சூனியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒன்று எதுக்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சியோன் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கு. அதுக்கு அந்த சோனியக்காரங்க வந்துட்டு, இந்த மாதிரி இந்த ரூமில் ஏதாவது உனக்கு பிடிச்சிருந்தா அதை நீ எடுத்துக்கோ, என்னோட கிஃப்டாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அம்மாவும் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அங்கங்கே வந்து இந்த கைத்தில் வந்துட்டு பொம்மையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க.
அப்போ அதை பார்த்துட்டு அதை எடுத்துடாத, இந்த மாதிரி அது எதுக்கு அப்படின்னா அது வந்து உனக்கு பிடிக்காதவங்க இல்லை பிடிச்சவங்கள வசியம் பண்ணுற மாதிரி கட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரி ஒரு சக்தி அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஒரு சில பொருள், அது வந்துட்டு அவங்கள முடியாக இருக்கலாம், நகமாக இருக்கலாம், துணியாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இந்த பொம்மையில் இறுக்கமாக கட்டிடணும். இதில் யாரை நீ கட்டுப்படுத்துறியோ அவங்கள நினச்சி கண்ணு காது மூக்கெல்லாம் வரையணும். அதுக்கப்புறமா உன்னோட பிளட்டை வச்சு அதை நீ சர வைக்கணும். என்னது ரத்தமா அப்படிங்கிற மாதிரி அந்த சிவோன் கேட்டா, ஆமாம் கண்டிப்பாக அதில் உன்னோட ஒரு சில ரத்தம்லாம் படியும் போது தான் நீ நினச்ச மாதிரியே அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் உனக்கு வந்து என்னோட பொண்ணாக ஆசை தானே, கண்டிப்பாக நீ என்னோட பொண்ணாக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே பேசிகிட்டே இருக்க, அப்போ கரெக்டாக அந்த சோனியாக்காரோட பொண்ணு உள்ளே வர அவங்க அப்படியே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டு அப்படியே உள்ளே வராங்க. அதை வந்துட்டு இந்த சோனியாக்காரி வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடுறாங்க. உள்ளே வந்துட்டா வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கொடுக்க மாட்டேன், இப்படி தான் வந்துட்டு பூனை மாதிரி வருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவங்க ஃப்ரெண்டும் இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு பயங்கரமாக கடுப்பாகி, இந்த மாதிரி சூனியம் பண்ணி தான் என்னோட அப்பாவையும் கொண்டுட்ட, இன்னும் யாரெல்லாம் அழிக்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு அவங்க அப்படியே வெளியே வந்துடுறாங்க. அப்போது பின்னாடியே வந்து சிவான் ஓடி வந்துட்டு, இந்த மாதிரி நான் இங்கே வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் நான் வந்திருக்கேன் அப்படின்னா முக்கியமான காரணம் இருக்குது, அது என்னென்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்குள்ளே இந்த சோனியாக்காரோட பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி நிறுத்து, உன்னோட நோக்கெல்லாம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கு வந்து எங்கள் அம்மா கூட பேசி அவங்களோட சூனியத்தை நீ கற்றுக்கணும், அதுக்காக தானே இவ்வளோ ட்ராமா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. சிவோன் அவங்க கையில் இருக்கிற இந்த பொம்மையை பார்த்து, எந்த காலத்துலேயுமே உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சது கூட கிடையாது, நினைக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த கையில் இருக்க பொம்மையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சிவான் வந்து ரூமில் இருக்கான். அப்போ வந்து அந்த சோனியாக்காரோட பொண்ணு வந்து உள்ளே வரா. அப்போ வந்து தான் மனசை விட்டு அவன் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் சாஜு வச்சு உன்னோட ஆசைகளை கேட்குற மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி இந்த சோனியாக்காரி பொண்ணு கேட்குறான். சிவானும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். சோனியாக்காரியோட பொண்ணும் இவளோட அம்மாவோட பேரை சொல்லி, அவளால தான் என்னோட அப்பா அவரோட உயிரை தானே விட்டாரு, இந்த மாதிரி பில்லி சோனியா ஆத்மான்னு எங்கள் அம்மா இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டாவே இந்த இடத்தெல்லாம் விட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஓடி போயிடலான்னு தான் தோணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க ஒரு பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி சிவானோட டேட் ஆஃப் பர்த்தை எழுதிட்டு, என்னை பொறுத்தவரை எங்கள் அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க, ஸோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அது சிவான் கிட்ட கொடுத்து, உன்னோட ஆள் மனசுக்குள்ளே உனக்கு என்ன ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சிவான் வந்து ரொம்ப தயங்குறா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹைட்டாக இருந்தாங்க இல்லையா, அவனுக்கு வந்து என்னை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சோனியாக்காரியோட பொண்ணுமே வாய் விட்டு நல்லா சிரிச்சிட்டு, சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு கேமரா முன்னாடி நிற்க வச்சு இவங்க ஆசை சொல்றாங்க. இந்த சிவானுமே கேமரா முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி அவன் என்னை காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க 3 டைம். எனக்கு ஸ்கூலில் ஒரு க்ரஷ் இருக்கான், அதுதான் அந்த வளர்ந்தவன், அவன் வந்து என்னை காதலிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை இந்த அம்மா வீடியோவும் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 2 பேருமே தூங்கலான்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் இந்த சோனியாக்காரங்களோட பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு ஒரு சில சின்ன ரகசியத்தை கூட மறைக்கவே முடியாது, அதுதான் அவங்களோட வரமோ சரி சாபமோ சரி, அதனாலவோ என்னவோ அவங்க முன்னாடி எதுவுமே வந்து மறைச்சிட்டு இருக்க முடியாது, மனுஷன் இருந்தால் ஒரு சில ரகசியங்கள் இருக்க தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு உன்னை கண்டாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா என்னை பற்றின முழு தகவலும் உனக்கு தெரியும், அது மூலமாக எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு சிவோனும் நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை பற்றின விஷயம் எங்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வராது, ஏன் நம்ம 2 பேர் இந்த அளவுக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு மற்றவங்க முன்னாடி நான் காட்டிக்க கூட மாட்டேன், ஸ்கூலுக்கு போனால் நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரியே நடந்துக்கலாம், இந்த மாதிரிலாம் நம்பிக்கை கொடுத்து அன்னைக்கு நைட் அப்படியே சந்தோஷமாக தூங்குறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது சிவோன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 2 கை சேர்ந்து வணக்க வைக்கிற மாதிரி ஒரு லோகோ வந்து ரெடி பண்ணி அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து இந்த சோனியாக்காரியோட பொண்ணுக்கு அனுப்பிட்டு, நீ உருவாக்குற ஆப்புக்கு இதையே லோகோவாக வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு இந்த சோனியாக்காரியோட பொண்ணும் வந்துட்டு பேசிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பக்கத்தில் இருக்க கடையில் பார்த்தா இவங்களோட அம்மா வந்துட்டு சரக்குக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க வெறுப்பாயிட்டு அப்படியே அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்படியே இந்த சோனியாக்காரோட பொண்ணு அவங்களோட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களோட அம்மா வந்து இந்த மாதிரி நைட்டு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சமாவது சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் எந்த பதிலும் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டே கிளம்பிடுறாங்க.
அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது உள்ளே இவங்க வந்துட்டு இந்த மந்திர தந்திரத்துக்காக ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதோட கதவு வந்து என்னடா திறந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அங்கேருந்து அத்தனை பொருளுமே அந்த மந்திரத்துக்கும் சூனியத்துக்கும் சரி யூஸ் பண்ண போகிற அந்த பொருள் சிலை எல்லாமே உடஞ்சி சுற்றி முற்றி பார்த்தா ரத்தமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க பொண்ணு இங்கேருந்து போனாங்களே அவங்க தான் இது அத்தனையுமே பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒட்டுமொத்தத்தையும் பார்த்து பதறி போன இந்த சோனியாக்காரி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கீழே ஒரு சின்ன டோர் இருக்கும், அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சில காக்காலாம் தானே வந்து அங்கே இருக்கிற அந்த கண்ணாடியில் வந்துட்டு உயிரை விட்டுருக்கோங்க. அதையும் பார்த்து ரொம்ப பதறி போகிறாங்க. அதே சமயம் இங்கே இந்த சோனியாக்காரோட பொண்ணு வந்துட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து கோடிங்கை வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பில்டிங்கை சுற்றி அப்படியே பூராணுகளாக ஏறி அவங்கள அட்டாக் பண்ண வர மாதிரி காட்டுறாங்க. சோனியாக்காரியும் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மந்திரங்களாக சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த டைம் பார்த்தா அவங்களோட மூக்கு வாயுன்னு சொல்லிட்டு பயங்கர ரத்தமாக ஊற்ற ஆரம்பிக்குது. எப்படியாவது பொண்ணை காப்பாற்றணுங்கிற பயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பொண்ணோட முடி வேணும்னு சொல்லிட்டு அப்படியே கீழே தடவி பார்த்து அதுலேருந்து முடியை எடுத்து அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து அவங்களோட திங்ஸை எடுத்து அப்படியே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சு, எப்படியாவது என்னோடய பொண்ணை வந்து மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டா, சின்ன பிள்ளை, அவளோட உயிருக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மந்திரம் ஓதிக்கிட்டே வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான முயற்சியை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே இந்த சோனியாக்காரோட பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக உட்காந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து அந்த பூரா அத்தனையும் வருது. கொஞ்சம் விட்டால் அப்படியே எல்லாம் அவங்கள வந்து சாகடிச்சிடும். அந்த டக்குன்னு என்னாச்சுன்னு தெரியல, எல்லாமே வந்துட்டு ரிவர்ஸில் போயிடுது. இந்த சைடு இவங்க அம்மா பண்ணிட்டு இருக்க அந்த சோனியை வந்து ஒர்க் ஆயிடுச்சு போல். அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த சோனியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்தையே வந்துட்டு ஒரு மந்திர பேப்பரை வச்சு இவங்களோட ரத்தத்தால் அது எத்தனையோ கட்டுப்படுத்துகிறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த சிவன் எப்பவும் போல் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அங்கே பார்த்தா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா இது எல்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா ரத்த கலரியோட அந்த சோனியக்காரி அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பொண்ணோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு குழியை தோண்டி புதைக்கலான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சிவன் கிளம்பிடலான்னு பார்க்கும்போது ஏதோ ஒன்று மிதிச்சு சவுண்டு கேட்டுரும். அப்போ அவங்க நடக்க முடியாமல் தவந்து வந்து இவங்க கையில் வந்து ஒரு மந்திர பேப்பரை கொடுத்து, எப்படியாவது இதை நீ வந்துட்டு என்னோட பொண்ணோட பேக்கில் அவளுக்கே தெரியாமல் சேர்த்துரு, இல்லைன்னா அவளோட உயிரே போயிடும், உன்னை நம்பி தான் கொடுக்குறேன், ப்ளீஸ் இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட கையில் வந்து ஒரு மந்திர பேப்பரை வந்து கொடுப்பாங்க. நீ மட்டும் உதவி பண்ணல அப்படின்னா என்னோட பொண்ணு செத்துருவா. கடந்த காலத்தில் ஆல்ரெடி என்னோட புருஷனை நான் காப்பாற்ற முடியாமல் விட்டுட்டேன், ஆனால் என்னோட பொண்ணை நான் அப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க ரத்தமாக அப்படியே வெளியே வருது. இதை பார்த்த சிவன் பயந்து போய், வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், உங்களுக்கு ரொம்ப முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்படிலாம் கிடையாது, உன்னோட கண்ணை நான் எப்படி சரி பண்ணணும் அதே மாதிரி என்ன என்னால் சரி பண்ணிக்க முடியும், இப்போ நீ போய் என்னோட பொண்ணோட உயிரை காப்பாற்று, நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. ஸ்கூலுக்கு வந்த சிவன் வந்துட்டு அந்த சூனியக்கோட பொண்ணை கூப்பிடுறாங்க. ஆனால் கூடவே வந்து இந்த ஹைட்டாக இருப்பாளே அந்த பொண்ணு இருக்கா. அதனால் அவங்க இதை பற்றி சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு, இந்த மாதிரி நான் உங்கள் அம்மாவை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் எங்கள் அம்மாவுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்க, இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு அந்த பொண்ணும் இருந்தனால சொல்ல முடியாமல் அப்படியே கண் கலங்கி வாயடிச்சு போய் ரிட்டர்ன் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் பிரேக்கில் வந்துட்டு எல்லாருமே கிளாஸை விட்டு வெளியே போயிருப்பாங்க. இதுதான் சரியான சமயம், அவங்களோட பேக்கில் வந்து இது நம்ம வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனியாக்கரோட பேக்கில் போயிட்டு இந்த மந்திர பேப்பரை வந்துட்டு ஒளிய வச்சுட்டு இருப்பா. அந்த நேரம்னு பார்த்து சோனியாக்கரோட ஃப்ரெண்டோ அதே மாதிரி சோனியாக்கரையும் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருந்த பொண்ணு, இவளோட இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், உடனே சோனியாக்காரி போய் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேக்கை திறந்து பார்த்தா அதில் இருந்து அந்த மந்திர பேப்பரை வந்து எடுப்பாங்க. அப்போ தான் சிவன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட அம்மா தான் உன்னோட உயிரை காப்பாற்றுறக்காக இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சோனியாக்காரி பொண்ணுக்கு வந்த கோவத்துக்கு சிவனை பொல்லிர்னு ஒரு அரைஞ்சு அந்த கையில் இருந்த அந்த பேப்பரையுமே வந்துட்டு நல்லா கிழிச்சு போட்டுடுறாங்க. பாத்ரூமுக்குள்ளே போன இந்த சோனியாக்காரோட பொண்ணுக்கு இந்த சிவன் மேலே பயங்கர வெறுப்பு. இப்படி பண்ணிட்டாலே இவளை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். அதே சமயம் வந்துட்டு இந்த கோடிங் கிளப்ல இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த கூட இருந்த பொண்ணும் அவனுக்கிட்ட போய் என்ன சொல்கிறா அப்படின்னா, சிவன் வந்துட்டு உங்கள் அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பேப்பரை வந்து கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கூட இருந்தவனும் அப்போது இவ தான் அந்த சோனியாக்காரோட பொண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது இதை டைவெர்ட் பண்ணுற விதமாக இந்த சோனியாக்காரோட பொண்ணு வந்து ஆப்பை வந்து நான் உருவாக்கிட்டேன், வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுங்களுக்கு போய் பார்த்துட்டு, வாவ் அட்டகாசமாக இருக்குது, செம்மையாக பண்ணிட்டப்போ, என்ன தான் இருந்தாலும் நீ திறமசாலி தான் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்கானுங்க. இந்த சோனியாக்காரோட பொண்ணு என்ன சொல்வானா, எனக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கே டைம் இருந்துச்சு, என்னை பற்றி பின்னாடி புறணி பேசுறதுக்கு தானே டைம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி விட்டுறா. அதுக்கப்புறமா கிளாஸில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த சிவன் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து இந்த சோனியாக்காரோட பொண்ணு என்ட்ராகிறாங்க. என்ட்ராகிட்டு அங்கே இருக்கிற மற்றவங்க கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி கிரிகோன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப் உருவாயிருக்கு, அதை பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கிளாஸ் ரூமில் இருக்கிற டிவியை வந்து ஆன் பண்ணுறா.
அதை ஆன் பண்ணோன்னே பார்த்தா அங்கே வந்து என்ன ஓடுது அப்படின்னா சிவோனை வச்சு ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவங்களோட க்ரஷை அவன் என்ன விரும்பணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்களே, அந்த வீடியோ வந்து ஓடுது. அதை பார்த்த அத்தனை பேத்துக்கும் ஷாக்கு. இங்கே சிவோன் மனசொடைஞ்சு போய் கண்ணில் கண்ணீரோட உன்கிட்ட ரகசியமாக சொன்ன விஷயத்த இப்படி எல்லாத்து முன்னாடியும் போட்டு காட்டிட்டேடி, அப்படி நான் உனக்கு என்னதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள திரும்பி பார்க்குறாங்க ஏக்கத்தோட. இப்படி இதை எல்லாத்து முன்னாடியும் போட்டு காட்டினது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட ஃபோனுக்குமே அனுப்பியிருக்கா அந்த சூனியக்காரியோட பொண்ணு. கரெக்டாக அப்போன்னு பார்த்து இவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சதோ, யார் வந்து க்ரஷ்ன்னு சொன்னாங்க, அதே பையன் வந்துட்டு இவங்களை வந்து அடிக்கிறான். ஏண்டி சூனியக்காரியோட பொண்ணா இருந்துட்டு ஏன் மேலே ஆசையா, அந்த அளவுக்கு நான் கேவலமாக போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசி அவளை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க கூடயே இருப்பானு இன்னொருத்தன் அவன் என்ன பண்ணுறான்னா இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அவனும் என்னடா ஓவராக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒல்லிருன்னு ஒரு அரைஞ்சிட்றான். இந்த அம்மாவும் கீழே விழுந்துட்டு சண்டைக்கு போகிறாங்க. பயங்கரமாக அவங்கள போட்டு அடிக்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு ரூமுக்கு வந்து சிவான் என்ன பண்ணுறான்னா அவகிட்ட 2 பொம்மை இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து இந்த சூனியக்காரங்க சொன்னது வந்து ஞாபகம் வருது. அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள பண்ணணும் அப்படின்னா உனக்கு தேவைப்பட்டது அவங்களோடது முடி இல்லை நகம் இந்த மாதிரியானது. ஸோ இந்த சிவான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க கூட சண்டை போடுறப்ப அவனோட டேக் கிடச்சிருக்கோ அதை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அங்கே இருந்த அந்த சூனியக்காரோட பொண்ணோட முடி இருந்திருக்கோ அதையும் அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த பொம்மைக்கு வந்துட்டு கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கிறுக்கணும். அதே மாதிரி உன்னோட கொதிக்கிற ரத்தம் இருக்கும் இல்லையா, அந்த ஆக்ரோஷமான ரத்தத்தை வந்து அதில் பட வைக்கணும். அதுவுமே அது கழுத்தில் கட்டியிருக்க அந்த வெள்ளை நூல் முழுக்க சிவப்பு கலராக உன்னோட பிளட்ல வந்து நனையணும். இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணுனா மட்டுமே அந்த சாபம் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முன்னாடி இருக்கிற செவுத்துல வந்துட்டு இவங்க அவங்க 2 பேர்த்தோட பேரை எழுதுறாங்க. அதே மாதிரி அந்த சூனியக்காரி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு சாபத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரி நீ பழி கொடுக்கணும், நீ எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு அது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு மனுஷனோட கையை மட்டும் கட்டுப்படுத்தணும், அதுவும் ஒரு கையை கட்டுப்படுத்தணும்னா கோழி போதும், இதுவே 2 கையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பன்னியோட ரத்தம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அப்படியே அங்கே இருக்கிற வீடியோ கேமராவை ஆன் பண்ணிட்டு இங்கே ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நான் பண்ணியிருக்க மாதிரியே உங்களோட சாஜுவை எழுதி உங்களோட ஆசையை என்கிட்ட சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். இங்கே என்னோட ஆசை என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாருமே துடிக்க துடிக்க சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கழுத்தை கரக்கரன்னு அறுத்து அந்த இடத்துலயே இறந்து போகிறாங்க. இந்த வீடியோ அந்த கிரிகோ ஆப்பில் வந்துட்டு அப்லோட் ஆகிருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து ஒரு சைடு வந்துட்டு அந்த க்ரஷ் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்கான். எப்படியாவது இதை டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து சூனியக்காரியோட பொண்ணு வந்து அந்த வீடியோவை டிலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறான். ஆனால் அது அவனால் பண்ணவே முடியல. சர்வர்லேருந்து வீடியோவை டிலீட் பண்ணவே முடியல. கம்ப்யூட்டர் ஆனில் இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா எல்லா சர்வர் ஒயரையும் வந்துட்டு அவன் வந்து கட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக அந்த கரண்ட் கனெக்ஷனையே ஆஃப் பண்ணுறா. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டருக்கு போகிற அந்த ஒரு செட் ஆஃப் ஒயர்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணாலும் அது ஆன்லேயே தான் இருக்குது, ஆஃப் பண்ணவே முடியல. திடீர்னு அந்த இடத்துல இருக்கிற அத்தனை ஸ்க்ரீன்லேயுமே வந்துட்டு சிவானோட வீடியோ தான் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறமா ஒருத்தராக அவங்களோட கழுத்தை அறுத்துட்டு சாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த க்ரஷ்ஷாக இருக்கட்டும், அங்கே இருந்த அத்தனை ஸ்டூடெண்ட்டுமே இப்படி தான் ஒருத்தராக இறந்துட்டு இருக்காங்க. அப்புறமா இந்த சூனியக்காரி பொண்ணு இருக்கலையா, அவளுமே அவளோட கழுத்தை அறுத்துட்டே வந்துட்டு சாக போகிறப்ப கூட நிம்மதியாக இருக்க மாட்டேடி, நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சாபத்தை விட்டுட்டு அவங்களும் கழுத்தை அறுத்து இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த மாதிரி உங்களோட ஆசை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் அந்த சாபமே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். இதோடைய இந்த 6th எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இனி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா பாய்.